சரிக்கா செல்லமாக்கா, நாங்களாம் வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா கிரிஜா லல்லி, நீங்களும் மல்லிகாவோட சேர்ந்து வீட்டுக்கு போங்க. நான் போதும் கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். சரிக்கா செல்லமாக்கா, எனக்கு ஒரு தட்டில் சாப்பாடு கொடுங்கக்கா. எங்கள் வீட்டுக்காரர் பசியோட இருப்பார். சரிம்மா, எடுத்துகிட்டு போ. சரி, நாளைக்கு உழைப்பாளர் தினம். நம்மலாம் டெய்லி வீட்டில் உழைக்கிறோம். அப்போ அந்த உழைப்பாளர் தினத்தை நம்ம தான் கொண்டாடணும். நாளைக்கு என்ன செய்கிறோம், நம்ம மாமியார்லாம் வீட்டில் சும்மா தானே இருக்காங்க வருஷம் முழுக்க. அவங்கள சமைக்க விட்டுட்டு பிள்ளைகளை எல்லாரையும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் மீட்டிங் போடுற ஆலமரத்தடிக்கு வந்துருங்க. ஆளுக்கு ஒரு சாப்பாடை செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துருங்க. சரி, நான் எங்கள் வீட்டில் ரெடிமேட் சப்பாத்தி இருக்குது, அதை போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். மல்லிகாக்கா, நீ காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நல்லா டேஸ்ட்டாக சுவியம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துரு. இருச்சா, நீ மெதுவடை செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துரு. லல்லி, நீ கடலை வடை செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துரு. செல்லமாக்கா, நீனு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இட்லியை வச்சு சாம்பார் வச்சு 2 சட்னி வச்சு எடுத்துக்கிட்டு காலையில் 7 மணிக்கெலாம் நம்ம எப்பயும் மீட்டிங் போடுற ஆலமரத்தடிக்கு வந்துருங்க. நம்ம அங்கேயே சாப்பிட்டு தூரி விளாடுவோம், பல்லாங்குழி விளாடுவோம், தாயம் விளாடுவோம். எல்லாம் விளையாடிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும். சரியா? பாத்தியா செல்லமாக்கா, இவன் மட்டும் ஈஸியாக ரெடிமேட் சப்பாத்தி போட்டு கொண்டு வருவான். நம்மளையெல்லாம் வடை சுடு, சுவியம் சுடு, இட்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ சமத்தவ. சரிம்மா விடுங்கம்மா, நம்ம எல்லாரும் ஆளு பண்ணா செஞ்சுட்டு போய் மரத்தடியில் ஜாலியாக விளையாடிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வருவோம்மா. போதும் பொண்ணு, என்னம்மா சாப்பாடு எங்கம்மா? நான் ரொம்ப பசியோட இருக்கேம்மா. நீ வரையில சாப்பாடு கொண்டு வருவேன்ட்டு நான் ரொம்ப பசியோட உட்காந்துருக்கேன். நீ என்னம்மா கை வீசிக்கிட்டு வர? நான் கொண்டு போன சாப்பாடை கொண்டு வந்துட்டேங்க. அது வெள்ளச்சோரா இருக்குது, வேணான்னு சொல்லிட்டாங்க, கொண்டு வந்துட்டேன். அதில் நீங்கள் தயிரை ஊற்றி சாப்பிடுங்க. நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை நாய்க்கு வச்சுட்டேங்க. பாவம் நாய், அது வெள்ளச்சோறு சாப்பிடாதில்ல, அதுக்காண்டி தான் நாய்க்கு வச்சுட்டேன். நீங்கள் வெள்ளச்சோறு சாப்பிடுவோம். நாயை விட நம்ம கேவலமாக போயிட்டோம். நாய் வந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிடுமா, நம்ம வெள்ளச்சோறில் தயிர் ஊற்றி சாப்பிடணுமா? இந்த போதும் பொண்ணு என்ன செய்யறதுன்னே தெரியல. கிரிஜா லல்லி, உங்கள் மாமியாலாம் ஒன்றும் சொல்லலையா? 7 மணிக்கு கரெக்டாக வந்துட்டீங்களே. என் மாமியாரே எங்கள் வீட்டுக்காரெலாம் நான் எந்திரிக்கவே இல்லை. எந்திரிச்சா என்னை விட மாட்டான்ட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓடியான்ட்டேன். நான் நைட்டே எங்கள் வீட்டுக்கார்ட்ட மட்டும் சொல்லிட்டு காலையில் எங்கள் மாமியார் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓடியான்ட்டேன். மல்லிகாக்கா, உங்கள் மாமியா ஒன்றும் சொல்லலையாக்கா? நான் நைட்டே பால்ல என் மாமியாவுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. நீ சாயந்தரம் 6 மணிக்கே எந்திரிப்பாப்புல. அதுவே நான் வீட்டுக்கு போயிடுவேன். செல்லமாக்கா, நல்ல வேலை உனக்கு மாமியா இல்லை, அதனால நீ அடுக்கு பேசாமல் வந்துட்டேன். சரி சரி, எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறமா எந்திரிச்சு விளையாடுவோம். மல்லிகாக்கா, என்ன உன் மாமியாவுக்கு தூக்க மாத்திரையை போட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். இந்த அங்கே பின்னாடி வந்துகிட்டு இருக்கு பாரு, விளக்கம் பார்த்து தூக்கிக்கிட்டு. போச்சு மல்லிகாக்கா மாமியா. மல்லிகாக்கா என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே.